கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இப்ப கார்த்திக்கும் பிரியாவும் நெருங்க நெருங்க நான் புதைச்சு வச்சிருந்த பயம் என்னையே அறியாம வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தைய அழ வச்சுட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சரியாங்கிற கேள்விக்கு என்ன பதில்னே எனக்கு தெரியல. அப்படியே கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணாலும் அஞ்சலி நிம்மதியா வாழ விட்டுருவாளா? அவளோட கோவமோ சாபமோ இன்னும் உக்கிரமா தானே மாறும். இதால எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போனா அதெல்லாம் நம்ம எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறோம்? கார்த்திக்கும் பிரியாவும் ஒன்னா சேர்ந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அவங்க நிச்சயமா ஒண்ணு சேர போறது இல்ல. என்ன சொல்றீங்க கௌதம்? பிரியா கார்த்திக் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண டிராமா. பிரியாவை நாம முதல்ல ரோட்ல மீட் பண்ணது, அவ கோயில்ல விளக்கு போட்டதை நீ பார்த்தது, அப்புறம் இன்னைக்கு நடந்த கார்த்திக் பிரியா ரொமான்ஸ் எல்லாமே எதிர்ச்சி மாதிரி நடந்தது இல்ல. நான் பிளான் பண்ணி போட்ட ஸ்கெட்ச். என்ன சொல்றீங்க கௌதம்? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க பண்ண பிளானா? இங்க பாருங்க, எனக்கு குழப்பத்துல மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சரி 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 சரி, நான் புரியுற மாதிரி சொல்றேன். அஞ்சலி நமக்கு பண்ண கெடுதல்லாம் பார்த்து அவ மேல நானும் கோபப்பட்டது, கார்த்திகோட லைஃப விட்டு அஞ்சலி போனா போதும்னு நினைச்சது, அஞ்சலி கிட்ட இருந்து கார்த்திக டைவர்ஸ் பண்ண சம்மதிக்கிறேன்னு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினது எல்லாமே உண்மைதான். அவ கூட கார்த்திக் இனிமே சேரக்கூடாதுன்னு நான் உறுதியா தான் இருந்தேன். ஆனா அஞ்சலி வாழ்க்கை கெட்டுரும்னு நீ ஒரு நாள் என் கூட சண்டை போட்ட. அப்பவே நான் அதை மறந்துட்டேன். அப்பவே நீ என் பேச்சை கேட்டு சமாதானம் ஆயிட்டாலும் அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள மட்டும் அந்த நினைப்போ அந்த போராட்டமோ ஓயலங்கிறத ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்ப தெரியுமா? ஏண்டி இப்படி பண்ண? நீ பண்ண தப்பால உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் ஒவ்வொரு நாளும் என் மாமா பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன்டி. ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சும் நீயே உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்ட. இப்ப உன் வாழ்க்கைய இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க நானே தூது போக வேண்டிய ஆளாயிட்டேனே. பாவி பாவி, நீயும் கெட்டு ஏன் நிம்மதியும் கெடுத்துட்டேடி. இப்ப உன் புருஷனோட நிம்மதிக்காகவும் அத்தையோட சந்தோஷத்துக்காகவும் பிரியாவை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர போறேன். ஆனா உன் வாழ்க்கை, மாமாவோட சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. அப்ப நீ பட்ட வேதனை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா உன் வேதனைய வெளியில காமிச்சுக்காம பிரியாவை கார்த்திகோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் அதனால உன் மனசுக்குள்ள வெளியே தெரியாம ஒளிஞ்சுகிட்டு இருந்த வலி என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலி பண்ண தப்புக்கு அவளை நீ தண்டிக்க நினைச்சாலும் அந்த தண்டனையால அவளோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற உன் வேதனையை தீக்க நான் முடிவு பண்ணேன். எனக்கு அஞ்சலி மேல கோபம் இருந்தாலும் உன்னோட வேதனை அந்த கோபத்தை மறக்கடிச்சிருச்சு. அதனாலதான் உனக்கே தெரியாம உன் மனசுல நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்கான ஒரே தீர்வு அது கார்த்திகோட மறுபடியும் அஞ்சலி சேர்றது.
நான் வாழ்க்கைனா என்ன, உறவுனா என்னன்னு எதுவுமே புரியாம ஆணவத்துல ஆட்டம் போட்ட அஞ்சலிக்கு மறுபடியும் புதுசா ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன். அந்த வாழ்க்கையோட மதிப்பு அவளுக்கு தெரியணும், புருஷனோட அருமை அவளுக்கு புரியணும். அதான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இது விஷயமா பிரியா கிட்ட பேசினேன். என்ன பாக்குற? பிரியா எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அவ வேற யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். ஹாய். வா பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் அண்ணா ரமேஷ் எப்படி இருக்கா? உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன, ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, லாஸ் ஆவாரு, மறுபடியும் வேலைக்கு ஓடுவாரு. நிலை இல்லாத வாழ்க்கை. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்கண்ணா, எதுக்கு வர சொன்னீங்க? அது உன்கிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்க போறேன். ஆனா அத நீ செய்வியான்னு எனக்கு தெரியல. என்ன நான் இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அண்ணனுக்கு வருமானம் இல்லாம நான் படிப்பை விட வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ நீங்க தான் பண செலவு பண்ணி படிக்க வச்சுங்க. நீங்க அந்த உதவி செய்யலனா இன்னைக்கு நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். உங்களால நான் இன்னைக்கு டிகிரி ஹோல்டர். அந்த நன்றிக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து ஒரு ஒரு பொண்ணுகிட்ட கேட்கவே கூடாத ஒரு உதவி. எப்படி சொல்றது? அது இருந்தாலும் இப்ப எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. செய்ய முடிஞ்சா நிச்சயம் செய்யறேன். அது ஒண்ணுல. ஏய், என் தம்பி கார்த்திக் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. என்ன விஷயம்னா? அது வந்து நீ கார்த்திக்க லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அண்ணா, என்ன சொல்றீங்க? நடிக்கிறதா? ஆனா எதுக்கு? ஆனா கார்த்திக் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அண்ணா கிட்ட சொல்லிருக்கீங்களே. ஆமா, அதுலதான் சிக்கல். அவன் மேரேஜ் லைஃப் அவனுக்கு ஒரு பெரிய அடி. அவனோட மனைவி அஞ்சலி என்ன பண்ணான்னா, கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணப்போ அதை என் ஒய்ஃப் இலக்கியா தடுத்து, அப்ப அஞ்சலியோட லைஃப் என்ன ஆகுதுன்னு அப்செக்ஷன் பண்ணா. அவளை சம்மதிக்க வச்சு பொண்ணு பார்க்கவும் வச்சோம். ஆனா நான் யோசிச்சு பார்த்தப்போ இலக்கியா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சது. இப்படியே விட்டா கார்த்திக் குடிக்க அடிமையாகி பெரிய குடிகாரன் ஆயிடுவான். அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரவே முடியல. அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக்கு இன்னொரு லைஃப் ஈஸியா கிடைச்சிரும். அது அஞ்சலிக்கு போராட்டம் தான். சரி, அஞ்சலி வேணா கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அஞ்சலிக்கு ஈஸியா ஒரு லைஃப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ அடங்கவே மாட்டா. அதுவே போராடி கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சாதான் அந்த வாழ்க்கையோட மதிப்பு அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ கார்த்திக் ஒரு நல்ல மனைவியா இருப்பா. சோ அதுக்காகத்தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். இப்ப நீ கார்த்திக்க விரும்புற மாதிரி நடிச்சா அத பார்த்து அஞ்சலி பொசசிவ் ஆகி கார்த்திக்கோட சண்டை போடுவா. ஆக்சுவலா கார்த்திக்க பிரியா அஞ்சலி எப்பவுமே விரும்பினதில்ல. ஏன்னா தன்னோட வாழ்க்கை பறி போயிடக் கூடாதுன்னு நிச்சயமா கார்த்திக் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறுவா. அதே மாதிரி அவனையும் புரிஞ்சுப்பா. கர்ப்பிணியா வேஷம் போட்டதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு உணருவா. அவளுக்கு புத்தி தெளிஞ்சு திருந்திட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காலம் பூரா அவங்க நல்லபடியா வாழ்வாங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஹெல்ப்பை செய்ய சொல்லி இவ்வளவு தூரம் உன்கிட்ட கேட்கிறேன். பிரியா, உன்னால இத பண்ண முடியுமா?
நிச்சயம் செய்யறேனா. என் லைஃப்ல சிக்கல் வந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு சிக்கல்னா நான் காப்பாத்த மாட்டேனா? நான் கார்த்திகை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. வேற எந்த பொண்ணும் பண்ணாத ஒரு உதவிய நீ பண்ண போற. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா நீ இப்படி நடிக்கிறதால ஓ வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இப்போ என் குடும்ப சூழ்நிலை, நான் பணம் சம்பாதிச்சே ஆகணும். நான் வேலை தேடிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடிக்க வந்தா வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. ஏய் என்ன, நான் தரேன். உனக்கு எவ்வளவு வேணும்? செய்யற உதவிக்கு பணம் வாங்க கூடாதுண்ணா. நீங்க வேலை இருந்தா வாங்கி கொடுங்க. நீ என்ன படிச்சிருக்க? டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேனா. சரி கவலை விடு. இலக்கிய டீச்சரா இருந்த ஸ்கூல்ல ஏதாவது வேக்கன்ட் இருக்கும், நான் பேசி ஏற்பாடு பண்றேன். சரியா? தேங்க்யூண்ணா. நான் எப்போ கார்த்திகா லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்? சொல்றேன். ஆனா இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சரியா? சரிண்ணா. கௌதம், என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நிஜமா? அப்ப பிரியா கார்த்திக் கிட்ட பழகுறதெல்லாம் வெறும் நடிப்புதானா? ஆமா. அவ கார்த்திக் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நடந்துகிட்டது எல்லாம் பக்கா டிராமா. அப்படின்னா பிரியா இத்தனை நாள் என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி பழகுனதெல்லாம் பொய்யா? அடிப்பாவி, என்ன நடிப்பு நடிச்சு என்னையே ஏமாத்திட்டா. இப்பதான் கௌதம் என் மனசுல இருந்து பாரமே இறங்குச்சு. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட் கௌதம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இலக்கியா? என்னதான் நீ எனக்காக அஞ்சலிய வேணான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணலான்னு வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாட பண்ண. கெட்டவங்க கூட கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவனி, உன்னை அழிக்க நினைக்கிறவங்களோட வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு வருத்தப்படுறவனி. உன் மனசுக்கு எனக்கு புரிய இலக்கிய. அதுல இருக்கிற நியாயத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் அஞ்சலிய நானும் கடைசியா ஒரு தடவை மன்னிக்க முடிவு பண்ண. ஆனா அதே நேரத்துல அஞ்சலி அவ்வளவு சுலபமா அந்த வீட்டுல மறுபடியும் கால் எடுத்து வச்சிட முடியாது. இந்த குடும்பத்தோட மதிப்பும் அவளுக்கு தெரியணும். அவ செஞ்ச துரோகத்துக்கான வலிய அவ மனசார உணரணும். அப்போதான் கார்த்திகோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் பிரியாவை வச்சு இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே கார்த்திக்கும் பிரியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவங்கள ஒன்னா பார்த்தா அஞ்சலி டென்ஷன் ஆவா. தான் வாழ்க்கை பரிபேரும் போல இருக்கேன்னு அப்படியே கதறுவா. அதுக்கப்புறம் செஞ்ச தப்பா உணர்ந்து கார்த்திக் கிட்ட ஓடி வந்து கெஞ்சுவா, கதறுவா. உண்மையிலேயே அப்பா அவளுக்கு நம்ம குடும்பத்துல வந்து வாழ்ற தகுதி இருந்தா அப்பா அவளை ஏத்துக்கிறேன். என்ன சொல்ற கௌதம்? சீரியஸா செம்ம பிளான். உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஏன் பிரியா கிட்ட சொன்னீங்க? என்ன இருந்தாலும் அஞ்சலி உன் மாமா பொண்ணு. அவளை மறுபடியும் கார்த்திகோட சேர்த்து வைக்க போறோங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த சந்தோஷத்துல நீ ஒன்ன மீறி ஏதாவது சொதப்பிடுவ. அதான் சொல்லவே இல்ல. ஓஹோ, அப்போ நான் சொதப்பிடுவேனா? இப்ப சொல்லிட்டேன்ல. இருங்க, நான் இப்பவே பிரியாக்கு போன் பண்ணி ஏன் இப்படி நடிச்சேன்னு கலாய்க்க போறேன். பாத்தியா, இதுக்காகத்தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்றதே கிடையாது. உனக்கு உண்மை தெரியுங்கிறது பிரியாக்கு தெரிய வேணாம். சரியா? அப்புறம் கார்த்திகோட இப்ப இயல்பா வர்ற நடிப்பு அப்புறம் வராம போயிடும். கொஞ்சம் சங்கடப்படுவா. பிரியா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாதான் கார்த்திக் முழுசா அவ பக்கம் சாய்வான். அத பார்த்தாதான் அஞ்சலிக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரும். அது கெட்ட கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். புரியுதா? கரெக்ட் கௌதம். நான் எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட். என்ன? கார்த்திக் இப்ப நடக்கிறதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் உடைஞ்சு போயிட மாட்டானா? கரெக்ட். அதையும் நம்ம தான் சமாளிக்கணும்.
இப்போதைக்கு அஞ்சலியோட பிரிவால குடிக்க அடிமையான கார்த்திக்க அந்த பழக்கத்துல இருந்து நம்ம மீட் ஆகணும். அதுக்கு இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அதே மாதிரி கார்த்திக்கும் ஜானுவுக்கும் நாம போடுற டிராமா தெரியவே கூடாது. நம்ம டிராமா சக்சஸ் ஆகணும்னு சில சீக்ரெட்ஸ் இருந்தாதான் அது சாத்தியமாகும். சோ அவசரப்பட்டு வளரிடாத. சரிங்க. ஆனா இந்த அப்பாவி இலக்கியாவை ஈஸியா ஏமாத்தி முட்டாளாக்கிட்டீங்க. நானும் உங்க டிராமா தெரியாம மாங்க மகனு காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க அலைஞ்சிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் 2 கொடுத்தாதான் அடங்குவீங்க. 2 தான் கொடுப்பியா? எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாதா? ஹலோ, நான் அடிய சொன்னேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான். குடுக்கறியா? இந்தா. அம்மா, உன் மாமா பொண்ணு வாழ்க்கை கெட்ட கூடாதுன்னு நினைச்சேன். உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு மெகா பிளான் போட்டிருக்கேனே. எனக்கு எதுவும் gift கிடையாதா? நீங்க என்ன gift கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். விடுங்க முதல்ல. உன்னை விட மாட்டேன். விடுங்க கௌதம், இது நைட் இல்ல பகல். நீங்க ரொம்ப தான் சூடா இருக்கீங்க. நான் போய் ஜூஸ் போடுறேன். இப்போதைக்கு கிஃப்டா நினைச்சு குடிச்சுக்கோங்க. என்ன விடுங்க. என்ன ஜானோ, பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்காவா? அவதான் என் மருமகன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்பா. அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை தரா, எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த அஞ்சலி கால் தூசி கூட பெற மாட்டா. இப்ப எதுக்கு ஜானோ அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? சும்மா இரு நீ வேற. சரி அத்தை. என்ன அம்மாவும் பிள்ளையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாம் நீ ஏற்பாடு பண்ண அந்த பிரியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஓ அம்மா, கார்த்திக் எங்க? கார்த்திக், அப்புறம் ஜானு எப்படி இருக்க? டேய் என்னடா புதுசா ஜானுன்னு கூப்பிடுற? அம்மான் தானே கூப்பிடுவ? ஓ சாரிமா, அண்ணன் கூப்பிடுவார்ல, அதே ஞாபகத்துல நானும் கூப்பிட்டேன். கூப்பிடுவ. அந்த உரிமையை நான் கௌதம்க்கு மட்டும்தான் கொடுத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. உன் போக்கே சரியில்லை. மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐ அம் ஆல்வேஸ் a decent fellow, you know. திடீர்னு இங்கிலீஷ்ல பொளந்து கட்டுற, என்ன விஷயம்? நத்திங் ப்ரோ, சும்மாதான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் கால் தரையிலே படல. கார்ல வரும்போது ஒரே ரொமான்டிக் சாங்கா கேட்டுட்டு வந்தேன். இங்க வந்தும் பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. நடக்கட்டும். சரி இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. ஏன் இலக்கியா, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, பேர் என்ன? பிரியா. பிரியாவா? ஆஹா, எவ்வளவு நல்ல பொண்ணு இல்ல? எவ்வளவு நல்ல மரியாதை, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. இந்த வயசுல பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஆமா அத்தை, பவுன் விக்கிற விலைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கீழே கிடந்தாலே யாராவது எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனா அந்த பிரியா கீழே இருந்து தங்க செயின் எடுத்து சொந்தமானவங்களுக்கு பொறுப்பா கொடுத்தா பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் விடுங்க. கார்த்திக்கு ஒரு ஆபத்துன்னதும் தான் கையில காயம் படுறத பத்தி கூட கவலைப்படாம ஓடி வந்து காப்பாத்துனா பாரு. அடேங்க அப்பா. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா? கார்த்திக் நம்ம வீட்டு புள்ள, அதனால நம்ம எல்லாரும் பதட்டப்படுறோம். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு? எப்படி ஓடி போய் காப்பாத்துனா? அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு குணம் இருக்கு பாத்தியா, அது 1000த்துல ஒருத்தருக்கு தான் வருமா. நல்ல பொண்ணுமா.
பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினதினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.